ஏல கார்த்தி, என்ன இங்க வந்து உட்காந்துட்ட? சும்மாதால, இங்க நல்லா இருந்துச்சு, அதான் வந்து உட்காந்துட்டேன். சரி, என்ன விஷயம்? 2 நாளா நீ ஆளே சரியில்லையே. ஏல விஜய், உன்கிட்ட ஒன்னு சொல்லணும், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஏல நம்ம என்ன அப்படியா பழகி இருக்கோம்? நீ என் நண்பன்டா. எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. என்னல சொல்ற? ஆமால, முதல்ல அவ கூட சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா போக போக எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிட்டு. பிரியா இதுக்கு என்ன சொன்னா? நான் அவகிட்ட எதுவும் சொல்லல, உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவகிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே. பயமா இருக்குல்ல, அடிச்சிருவா. சரி சரி, அவ படிச்சு முடிக்கட்டும். அப்பா அம்மா கிட்ட பேசி நானே உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் விஜய். இதுக்கெல்லாம் எதுக்குல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ சம்மதிப்பியோ இல்லையோன்னு நினைச்சேல. ஏல, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ ரொம்ப நல்ல பையன். உன்னைய விட நல்ல மாப்பிள்ளை எப்படி எங்க வீட்டுக்கு கிடைப்பான்? நான் ஃபர்ஸ்ட் பிரியா கிட்ட பேசணும். அவளுக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு முதல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வீட்ல எல்லாம் பேசணும். சரில, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்கே மாப்பிள்ளையா வரப்போற. இந்த பயலுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பேசுவோம். ஹலோ, சொல்லுங்க தலைவரே. ஏப்பா பூமண்டையா, கணக்கெல்லாம் சரியா எழுதி வச்சுக்கோப்பா. ஊருக்காரங்க கிட்ட காட்டணும். அப்புறம் மிச்ச காசை எங்கன்னு கேட்பாளுங்க. நானே கை காசை போட்டு செலவழிச்சிட்டு கிடக்கேன். ஆ, எல்லாத்தையும் எழுதி வச்சாச்சு. என்னைய மட்டும் விட்டுட்டு போயிட்டு கணக்கு மட்டும் நான் எழுதணுமா? நீ ஊர்ல இல்லைன்னா ஊரை யாரு பாத்துக்கிடுவா? ஆமா ஆமா, நான் ஊர்ல இல்லைன்னா ஊரை தூக்கிட்டு போயிருவாங்க. எனக்கு மட்டும் செலவு பண்ண கணக்கு பாப்பாரு. ஊர்க்காரங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு. சரி சரி, சிக்னல் கிடைக்கல, போன வையி. நான் காசை பத்தி பேசினா மட்டும் இவருக்கு சிக்னலே கிடைக்காது. ராணி, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? வேற என்னத்தை பார்க்க, வெளியே இருக்கிற தண்ணியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் கோவப்படுற? பறவு என்ன, இங்கே வந்தும் கணக்கு கணக்குன்னு கணக்கையே கட்டி அழுதுகிட்டு இருக்கீரு. சந்தோஷமா சிரிச்சு என்னை கேட்டு பேசுறீரா? தலைவர்னா சும்மாவா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏட்டி, என்ன இங்க வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க? வாட்டி இரு, இங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏட்டி பிரியா, வாரியா, நம்ம 2 பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிப்போம். எம்மாடி வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உன்னைய நம்புனா வேலைக்கு ஆகாது போல. ஏட்டி கீழே முதல்ல இருக்கு, இது ஏரி. இங்க முதல்ல எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, நம்ம போனா ஆபத்து. அதனாலதான் அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? முதலையா இருக்கு? ஆமாடி, அப்படித்தான் அப்பா சொன்னாரு. சரி, நீச்சல் தான் அடிக்க முடியாது. நான் போய் சமையல் ரூமுக்கு போய் ஏதாட்டு திங்க போறேன். ஏட்டி இரு, நானும் வரேன். இதுக்கு மட்டும் வருவா? நமக்கு சோறு தான் முக்கியம். ஏலேலங்கிளியே, என்ன தாலாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே. அடி கண்ணம்மா, பாடாத நாள் இல்லையே. பாட்டு பாடிக்கிட்டே கிடப்பா, காது மட்டும் கேட்காது. இன்னைக்கு நைட்டு பாட்டிய துண்டை காணும் துணியை காணும்னு ஓட விட போறேன். மாலா, வந்துட்டியா? உன்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தேன். யாத்தாடி, பாட்டி பார்த்துட்டு ஓடிருவோம். போவாத, நில்லு. நான் போய் 3 நாள் ஆச்சு. ஏம்மா, பெண்களும் குழந்தைகளும் முதல்ல சாப்பிட்டுருங்கம்மா.
ஆம்பளை ஆட்கள்லாம் அப்புறம் வந்து சாப்பிடுவாங்க. தலைவரே, என்ன இப்படி அநியாயம் பண்றீரு? நான் என்னம்மா பண்ணுனேன்? சோத்துல சாம்பாரை ஊத்தி வச்சிருக்கீரு, கறி குழம்பு எங்க? ஏம்மா எல்லாருக்கும் சைவ சாப்பாடு தாம்மா, பேசாம சாப்பிடுங்க. தலைவரே, என்ன அரிசி இவ்வளவு பெருசா இருக்கு? கேரளால அரிசி பெருசாதாம்மா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஆமா தலைவரே, சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஏட்டி, தலைவர் நம்மளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டாருடி, பேசாம சாப்பிடுங்க. இப்போ இத சாப்பிடுங்கம்மா, ராத்திரிக்கு எல்லாருக்கும் புரோட்டா சொல்லியிருக்கு. ஐ, புரோட்டா புரோட்டா. புரோட்டாலையும் சாம்பாரை ஊத்தி கொடுத்துறாதீங்க. என்னது, புரோட்டால சாம்பாரா? அதெல்லாம் இல்லம்மா, புரோட்டாவும் கோழிக்கறியும் தருவாங்க, எல்லாருக்கும் ஒரு பொரிச்ச மீனும் உண்டு. அதான பார்த்தேன், படகுல உட்காந்துட்டு மீன் திங்கலைன்னா எப்படி? சரிம்மா, சாப்பிட்டு முடிங்க, நான் போய் ஆம்பளை ஆட்களை வர சொல்றேன். இவர் மொத்த காசையும் செலவு பண்ணிட்டு நம்மளை வெறுங்கையோட தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு போல. மாறி என்ன, இந்த படகுதான் நம்ம காலையில பார்த்தது. ஆமாடே, இதே படகுதான். நிறைய பேரு குடும்பமா வந்து தங்கி இருக்கானுவ. பொம்பளைங்க கழுத்துல காதுல நிறைய நகை போட்டிருப்பாளுக. நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான். இப்ப மணி 6 தான் ஆகுது. ராத்திரி எல்லாரும் தூங்குற வரைக்கும் காத்து இருக்கணும். மெதுவா உள்ள போய் எங்கேயாவது ஒளிஞ்சு இருப்போம். என்ன, நம்மள பார்த்து யாராவது கத்தி கலாட்டா பண்ணா என்ன பண்ணன? தீவட்டி தலையா, இது படகுல ஏதாவது ஆச்சுன்னா வெளியெல்லாம் போக முடியாது. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அவளுங்கள தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆட ஆமாண்ண, உங்க மூளையே மூளை. பேசாம வாழ, உள்ள போய் ஒளியுவோம். ஏல பசங்களா, சீக்கிரம் தூங்குங்க. எம்மா, இன்னைக்கு நைட்டு முடிஞ்ச உடனே காலையில நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோமா? ஆமா தம்பி, இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் தான் இங்க அனுமதி வாங்கியிருக்கு. ஏம்மா, இன்னொரு நாளைக்கு இங்க இருக்கலாம்லம்மா? ஒரு நாளைக்கே இங்க வாடகை அதிகம் தம்பி. அப்படியாத்த, எவ்வளவு வாடகை? எனக்கு சரியா தெரியல தம்பி. 25,000 30,000ன்னு சொன்னாங்க. அடேங்கப்பா, ரொம்ப அதிகமா இருக்கே. பேசாம ஒரு போட்டு வாங்கி வாடகைக்கு விட்டா நல்லா சம்பாதிக்கலாம் போல. சரி சரி, எல்லாரும் தூங்குங்க. பிள்ளைகளா, நீங்க 3 பேரும் பெட்டிலேயே படுத்துக்கோங்க, நாங்க எல்லாரும் கீழே படுத்துக்கிறோம். சரிங்க அத்தை. நானும் பெட்டிலேயே படுத்துக்கிறேன்னு. நேத்து பூரம் அந்த கிழவி என்னைய தூங்கவே விடல. இன்னைக்காவது கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரி டி, நீயும் பெட்டிலேயே படுத்துக்கோ. நன்றி தெய்வமே. மணி 12 ஆயிட்டு, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எங்க அது எங்க அது? இங்க தானே வச்சோம். இதுக்குள்ளதான் வச்சேன். இந்தா கிடைச்சிட்டுல்ல. இப்ப எல்லாரும் நம்மளை பார்த்து பயந்து தானே ஆகணும். இங்க இருக்கிறவளுகளை பிறவு கவனிச்சுக்கிடுவோம். முதல்ல கிளவிய போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இந்த தொப்பி மண்டையும் என்ன தூங்கிட்டு கிடக்கான்? என்ன விருந்துக்கு வந்த மாப்பிள்ளையா நீ? நல்லா தூங்கிட்டு இருக்க. மணி 12 ஆயிட்டு. எந்திரி, வா வேலைய போய் பாப்போம். எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வாரனே. மென்டலு, எந்திரிச்சு வாழ. வந்துட்டேன். வா போவோம். சரிண்ணே. என்னது இது? இந்த ட்ரெஸ் போட்டா எதையுமே பார்க்க முடியல.
கண்ணுக்கு 2 ஓட்டை கொடுத்துருக்கானுங்க. ஆனா ஓட்டையில இருந்து பார்க்க முடியலையே. சரி, குத்து மதிப்பா போவோம். என்னடி தூக்கம் வேண்டி கிடக்கு கிளவி? என்னையே தூங்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? உன்னை விட மாட்டேன்டி. ஐயையோ பேய்! கிளவி எந்திரி. பேயக்கா, என்னைய விட்டுருங்க. நான் கிளவி இல்ல, ஊர் தலைவரு. அடக்கடவுளே, இது கிளவி இல்லையா? கண்ணு தெரிய மாட்டிக்கே. பரவாயில்ல, தலைவரா இருந்தா என்ன? நம்ம யாருன்னு இவருக்கு தெரியவா போகுது? டேய், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா. என் சாவுக்கு நீங்க தான் காரணம். நான் யாரையும் கொல்லலையே. எம்மா என்னைய விட்டுருமா. ராணி காப்பாத்து. யாருடா ராணி? வாரேன் இரு உனக்கு. யாத்தாடி பேய்! என்னங்க, எனக்கு பயமா இருக்கு. பேயக்கா, என்னைய விட்டுருங்க. என்னைய நம்பி இங்கே 5-6 குடும்பம் வந்திருக்கு. கிளவி எங்க இருக்குன்னு சொல்லு, உன்னைய விட்டுறேன். ராணி, இந்த பேய் நம்மள ஒன்றும் செய்யாது. கிழவிங்கள தான் பிடிக்கும் போல. என்னடா அங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கோம் பேயக்கா. சீக்கிரம் சொல்லு, கிளவி எங்க? பக்கத்து ரூம்ல இருக்காகன்னு நினைக்கேன். நான் போய் அவளை ஒரு வழி பண்ணிட்டு வாரேன். இப்படியே உட்காந்துக்கிட்டு இருங்க. சரிங்கக்கா. ஊர்ல இருக்கிற எல்லா பேயும் என் புருஷனைத்தான் வந்து மிதிக்குது. ராதா, தூங்கிட்டியா? இல்ல செல்வி, தூக்கமே வரல. காலையில இங்கிருந்து போகணும்னு நினைச்சாலே கவலையா இருக்கு. எனக்கும் தாண்டி, இங்க ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க ஆளு நிறைய இருக்கு. ஏய் எந்திரிங்கடி, நாங்க திருட வந்திருக்கோம். இருக்கிற பணம் நகையெல்லாம் எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். பணமா? அது எங்க இருக்கு? நாங்களே ஓசிலெல்லாம் வந்து தங்கி இருக்கோம். பணம் இல்லைன்னா என்ன, நகையெல்லாம் கலட்டுங்க, இல்லைன்னா குத்திடுவேன். நகையா? அது அடகு கடையில எல்லாம் இருக்கு. ரசீது வேணா தரட்டுமா? நீ போய் காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோ. என்னங்கட்டி விளையாடுறீங்களா? நாங்க திருடங்க. எம்மா, தண்ணி வேணுமா? இருள அண்ணன் எடுத்து தருவாரு. என்ன, அந்த தண்ணிய கொஞ்சம் எடுத்து ஏன் அவங்கிட்ட கொடுத்துடுறீங்களா? என்ன இவளுங்களை குத்துனாதான் சரியா வரும். கத்திய கொடுங்க, நான் குத்திடுறேன். ஐ, கத்தி நல்ல பெருசா இருக்கே. எல சிவா, மீன் பிடிக்க தூண்டில் இல்லைன்னு கவலைப்பட்டோம்ல. இந்த அண்ணன் கத்தி கொண்டு வந்திருக்காரு பாரு. இத வச்சு சரக்கு சரக்குன்னு தண்ணிக்குள்ள குத்துனா மீன் மாட்டிரும்ல. ஆமால, கத்திய வாங்கி வச்சுக்கோ. காலையில சீக்கிரமே எந்திரிச்சு ஒரு மீனாவது புடிச்சிடணும். என்னங்கட்டி கிண்டல் பண்றீங்களா? இன்னைக்கு உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. எப்பா போய் வேற வீட்டை பாருப்பா, நாங்க தூங்கணும். என்ன வாங்க, வேற ரூமுக்கு போவோம். திருடண்ணே, பைக்குள்ள ஏதாட்டும் திங்க வச்சிருக்கீங்களா? ரொம்ப பசிக்கு, நைட்டு சரியாவே சாப்பிடல. இருங்கட்டி, உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். அண்ணே, அந்த நகைக்கடை ரசீது வேண்டாமா? இந்த மாமா விடுற கொரட்ட சத்தம் 7 ஊருக்கு கேட்கும் போல. இன்னைக்கு தூங்குன மாதிரிதான். பேய் பேய், எல்லாரும் எந்திரிங்க, பேய் வந்திருக்கு. என்னது பேயா? அதெல்லாம் விரட்டி ரொம்ப நாள் ஆயிட்டு. பேசாம தூங்கு லட்சுமி. ஏங்க, இது வேற பேய், எந்திரிங்க. என்னது இது? இதுவும் கிளவி ரூம் இல்ல போலயே. பேய் பேய், இங்க இருந்து போயிருங்க, எங்களுக்கு பயமா இருக்கு.
உங்க கூட ஒரு கிழவி இருக்குமே, அதை எங்கன்னு சொல்லு. பட்டம்மா பாட்டியா? அவளேதான். எங்க அவ? பக்கத்து ரூம்ல போய் பாருங்க. நான் போறேன், திரும்பி வருவேன். யாரும் தூங்கக்கூடாது. இப்படியே ஒரு வாரமா உட்காந்துக்கிட்டு இருக்கணும், புரியுதா? ஆட்டும் ஆட்டும், நல்லா புரியுது. போயிட்டு வாங்க. எம்மா, பயமா இருக்கும்மா. பயப்படாத டி, பேய் போயிட்டு. ஏல மெதுவா வா, சத்தம் போடாத. சரிங்கண்ணே. ஏல கிறுக்கா, எதுக்குல கத்துற? நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னேண்ணே. வாய மூடிக்கிட்டு வா. என்னப்பா அங்க சத்தம்? ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. அண்ணே ஒளிஞ்சாச்சு, தெரியுதுல, வாய மூடிக்கிட்டு இரு. பட்டம்மா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வாரேன். தேவதைகளே, இதோ வந்துட்டேன். எம்மா கிளவி என்ன மிதி மிதிக்கி. என்ன வாங்க, கிளவிய ஒரு வழி பண்ணுவோம். தேவதை, என்ன ரொம்ப குட்டியா இருக்க? கையில என்னது வச்சிருக்க? குத்துதே. கிளவி, நாங்க திருடங்க, பணம் நகையெல்லாம் எடு. ஏல, யாரு நீங்கெல்லாம்? உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எல மாறி, இது அந்த கிளவிதான். ஆமாண்ணே, மறுபடியும் இந்த கிளவிக்கிட்டயே மாட்டிக்கிட்டோமே. ஏல, பாட்டிக்கு நம்மள அடையாளம் தெரியல, தப்பிச்சு ஓடிடுவோம். ஆமாண்ணே, வாங்க வேற ரூமுக்கு போவோம். திருட்டு பயலுகளா, கிட்டனி திருட வந்தவங்க தானடா நீங்க. உங்களை என்ன பண்ணறேன் பாருங்க. பாட்டி போதும் விட்டுருங்க, நாங்க ஓடிடுறோம். அந்த பயம் இருக்கட்டும். யாரு கிட்ட? பட்டம்மாவா கொக்கா? ஏய் கிழவி, எந்திரி எந்திரி கிழவி, உன்னைய சும்மா விட மாட்டேன். ஏய், யார பார்த்து கிளவின்னு சொன்ன? ஆத்தாடி பேயி. டேடி நைனா எந்திரிங்க. யோ பொக்க, எந்திரியா, பேய் வந்திருக்கு. என்னது பேயா? ஐயையோ, நான் என்ன செய்வேன்? பேய் பேய், என்னைய விட்டுரு. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. அட கடவுளே, இது நெட்டச்சி ரூமா? அந்த கிழவி ரூமை தவிர எல்லா ரூமுக்கும் போயாச்சு. இவளை சமாளிக்க நம்மளால முடியாதே. ராமு, நைஸா போய் லட்சுமி அக்காவை கூட்டிட்டு வாங்க. அவங்க தான் பேய நல்லா விரட்டுவாங்க. சரி போறேன். ஏல, எங்க வெளியே போற? உள்ள போ. யாருடா நீங்க? டேய், நாங்க திருடங்கடா. ஓ அப்படியாண்ணே, சரி உள்ள வாங்க. என்ன பேயின்ன? ஆமாடா, கத்தாத, பதட்டமா இருக்குல்ல. இந்த நெட்டையும் உள்ள வாங்கன்னு கூப்பிடும் போதே அலர்ட் ஆயிருக்கணும். வாங்கடா வாங்க, திருட்டு பயலுகளா. கிழவிய தேடிதான் வந்தேன். நீங்களும் நல்லா மாட்டுனீங்க. அம்மா, ஐயோ, பேய் அடிச்சுட்டே. டாய், கிழவி எங்கடா? கிளவி பக்கத்து ரூம்ல இருக்கு. இப்பதான் அங்க போய் அடி வாங்கிட்டு வாரோம். நான் போய் கிழவிய ஒரு கை பார்த்துட்டு வாரேன். பேய் போயிட்டு. பேய் போனா என்ன, நாங்க இருக்கோம்ல. பணம் நகை எல்லாத்தையும் எடுங்க, சீக்கிரம் சீக்கிரம். திருடண்ண, விளக்குல இருந்து வந்த பூதம் மாதிரி இருக்கீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைப்பீங்களா? ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசையா இருக்கு. மந்திரம் போட்டு ஒரு ஹெலிகாப்டர் வர வைங்க. அப்படியா, எல்லாத்தையும் வர வைப்பீங்களா? அப்படின்னா எனக்கு ஒரு காரு வேணும்.
என்ன உங்க கூடவே இருக்கேன், எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? எனக்கு ஒரு தட்டு நிறைய பிரியாணி வர வைங்கண்ணே. ஏல கிறுக்கா, நான் திருடன், மந்திரவாதி இல்ல. அவதான் பைத்தியம் மாதிரி உளர்றான்னா நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு பிரியாணி கேட்க? ஏமா எடுமா நகையெல்லாம், நாங்க திருட வந்திருக்கோம். என்ன ப்ளீஸ்ண்ணே, ஹெலிகாப்டர் வர வைங்கண்ணே. ஹெலிகாப்டரில் போனாதான் என் ஆத்மாவே சாந்தி அடையும். நீ ரொம்ப பேசுற, உன்னைய குத்தி கொன்னு தண்ணிக்குள்ள தூக்கி போடுறேன் பாரு. ஏண்டா குள்ள பூதங்களா, என்னையே கொல்ல பார்க்குறீங்களா? இந்தா வாங்கிக்கோங்க. ஐயோ ஏம்மா எங்களை விட்டுருமா, நாங்க போயிடுறோம். ராமு, அவனை பிடிச்சி அடிங்க. டேடி நைனா, போய் தலைவரை கூட்டிட்டு வாங்க. நம்மளும் இப்படி திருடனை அடிச்சாதான் உண்டு, 2 அடி அடிப்போம். இந்த ஒரு ரூமு தான் பாக்கி இருக்கு. கிளவி ரூம்ல இருக்கான்னு முதல்ல பாப்போம். கிளவி இங்கே தான் இருக்கு. வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். பேய் வந்திருக்கேன் கிளவி, எந்திரி. யார் அது தூங்கும் போது கத்திட்டு கிடக்கிறது? பேயா? போய் வேற வீட்டை பாருமா. முடியாது கிளவி, உன்னை கொல்லாம விட மாட்டேன். குழம்பு வைக்க போறியாக்கும்? எனக்கு வேண்டாம், நான் புரோட்டா தின்னுட்டேன். குழம்பு வச்சு நீயே தின்னு. கிளவி, நான் பேய், நீ பயப்படணும். பந்தெல்லாம் விளையாட முடியாதுமா, எனக்கு தூக்கம் வருது. காலையில வா. எம்மாடி, பேய் அடிச்சிட்டே, வலிக்குதே. அடிக்காத பேய், வலிக்குன்னு சொல்றேன்ல. என்னையே விட்டுருமா. இப்ப நான் நிம்மதியா இருக்கு. கிளவிய 4 அடி அடிச்சாச்சு. இனிமே போய் நிம்மதியா தூங்குவேன். இந்த கிழவன் பாத்ரூமுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. எப்பா, அந்த திருடங்களை பிடிச்சி கட்டி மாடியில வச்சிருக்கோம். போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு, காலையில வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. திருடங்க மட்டும் இல்ல தம்பி, இங்க ஒரு பேய் சுத்திக்கிட்டு இருக்கு. ராத்திரி வந்து என்ன அடி அடிச்சது தெரியுமா? எல்லா பேயும் உங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பேசாட்டுக்கு போய் தூங்குங்க. நம்ம சொன்னா எவனும் நம்ப மாட்டான். எல்லா குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆளு வந்தாச்சாம்மா. என்ன தலைவரே, ஒரு ஆளை மட்டும் வர சொல்லி இருக்கீங்க? எம்மா, நேத்து ராத்திரி பூரம் தூங்கல. பேய் என்ன அடி அடிச்சிட்டு இன்னும் வலிக்கி. அப்படியா தலைவரே? பேய் உங்களையும் அடிச்சது, எங்களையும் விட்டு வைக்கல. நம்ம சிக்கனோன்னா அவ்வளவுதான் போல. ஆமாம்மா, இப்ப போய் எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. வெளியே போகணும்ல இன்னைக்கு. தலைவரே, இன்னைக்கு எங்க வெளியே கூட்டிட்டு போக போறீரு? இன்னும் முடிவு பண்ணலம்மா, கொஞ்ச நேரத்துல சொல்லி விடுறேன். அப்படியா? சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வாரேன். ஏட்டி சாப்பிடவா போற? என்னையும் கூட்டு போட்டி. ஓசிலே திங்க அலையாதீங்க, போய் அலெக்சாண்டர்கிட்ட போய் கேளுங்க. அந்த தலப்பாக்கட்டு மண்டையன் தினமும் இட்லி தான் வாங்கி தராரு, வேற ஒன்றும் வாங்கி தர மாட்டேக்காரு. நீயாவது வந்து பூரி வாங்கி தாயேன். நானே ஆட்டைய போட்டு திங்கிற ஆளு, நீங்க என்கிட்ட வந்து கேட்கீங்களே, வேற யார்கிட்டயாவது போய் கேளுங்க. ஸ்டூபிட், போட்டி. சரி, போறேன். போகாத போகாத, நானும் வாரேன். எல விஜய், இந்த தோட்டம் தானே, நல்லா தெரியுமா? ஆமாப்பா, இந்த தோட்டம்தான். தோட்டக்கார ஓனர் கிட்ட பேசிட்டியா? பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா?
ஆமாப்பா, பெர்மிஷன் கிடைச்சிட்டு எங்க வேணாலும் போய் சுத்தி பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சந்தோஷம். சரி வாங்க போவோம். நேத்து பேய் அடிச்சது இன்னும் கிறுகிறுன்னு கிறக்கமா இருக்கு. அப்பா, ஏன் சும்மா பேய் கீயின்னு உளறிக்கிட்டு இருக்கீங்க? உண்மைய சொன்னா எவனும் நம்ப மாட்டான். ஏல விஜய், அதான் அங்கிள் சொல்றாருல, என்னன்னு விசாரிப்போம். ஏல, உனக்கு ஒன்னும் தெரியாது. அவர் இப்படித்தான் அடிக்கடி பேய் பேயின்னு உளறிக்கிட்டு இருக்காரு. உண்மையா கூட இருக்கலாம்ல. நீ ரொம்ப தான் அவருக்கு சப்போர்ட் அடிக்கியே. சரி, விசாரிப்போம். சரி, போவோம் வா. இங்க பாருங்கம்மா, இதுதான் காப்பி தோட்டம். எல்லாரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. தலைவரே, என்ன விளையாடுறீரா? உங்களுக்கு ஒன்றும் தெரியல. காப்பி கடையில தானே கிடைக்கும். எப்படி தோட்டத்துல விளையும்? ஏம்மா கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதம்மா. காப்பி கொட்டை தோட்டத்துல தான் விளையும். அதுக்கப்புறம்தான் அதை பறிச்சு அரைப்பாங்க. அப்படியா தலைவரே? முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே தெரியறதுக்கு. உங்ககிட்ட எல்லாம் என்னால ஆவிய கொடுக்க முடியலம்மா. லட்சுமி, நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிருமா. எங்க வேணாலும் சுத்தி பார்க்கலான்னு போய் சொல்லு. ஆட்டும் தலைவரே, நான் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேன். பக்கத்துல ஒரு ரப்பர் தோட்டம் இருக்குமா, அங்கேயும் பெர்மிஷன் வாங்கியாச்சு. நீங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. தலைவரே, அழிக்கிற ரப்பரா? அதுவும் தோட்டத்திலேயே காய்க்கும்? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போயிட்டே. மாலாக்கா, பாருங்களேன், அதிசயமா இருக்குல்ல. ஆமாட்டி, நம்பவே முடியலையே. என்னால முடியலம்மா, நான் கிளம்புறேன். இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே ஆண்டவா. ஏட்டி நெட்டச்சி, எங்க அம்மாவை பாத்தியா? இல்லட்டி, நான் பார்க்கல. இங்கதான் எங்கேயாட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. காப்பி தோட்டத்துக்கு வந்த உடனே காப்பி குடிக்கணும் போல இருக்குட்டி. எனக்கும் காப்பி குடிக்கணும் போல இருக்கு. சேம் சேம் பப்பி சேம். அது சேம் பிஞ்சு டீ. ஆ, அதே பிஞ்சுதான். ஆமா ஆமா. ஹலோ லேடீஸ். அட, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா. என்ன விஷயம் தாத்தா? பியூட்டியை எங்கேயாவது பாத்தியாம்மா? தாத்தா, உங்க பியூட்டி அந்த பக்கமா போச்சு. அப்படியா? தேங்க்ஸ்மா, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி தாத்தா, போயிட்டு வாங்க. பியூட்டி எங்க இருக்க? ஏட்டி பியூட்டினா யாரு? உனக்கு தெரியாதா? அது நம்ம மாலாக்கா. இந்த தாத்தா அவங்கள பியூட்டி பியூட்டின்னு சொல்லிக்கிட்டு அலைவாரு. அடக்கடவுளே. சரி வா, நம்ம போவோம். ஏங்க, இங்க பாருங்க, நிறைய பழம் இருக்கு. நான் புடுங்கி திங்க போறேன். வேண்டாம் மாலா, இதை திங்கக்கூடாது. சொன்னா கேளு. ஏங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா முகம் அப்படியே பளபளப்பா மாறிடும். யாரு சொன்னா உனக்கு? நான் தான் சொன்னேன். பாருங்க, பழம் எவ்வளவு பளபளன்னு இருக்கு. அப்ப முகமும் பளபளன்னு ஆயிரும்ல. அடியே, இது காப்பி கொட்டடி. நான் உங்களை நம்ப மாட்டேன். தின்னு பாரு, தெரியும். ஞம் 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 ஞம். சை, கசக்குது. சொன்னா கேட்கணும், இல்லைன்னா இப்படித்தான் ஆகும். நான் போறேன், நீ நல்லா தின்னுட்டு வா. சை சை, நாக்கெல்லாம் கசக்குது. தண்ணி எங்க இருக்கு? தண்ணி எங்க இருக்கு? முதல்ல வாயை கழுவணும். எப்பா, இந்த பழத்துல இருந்தா காப்பி தூள் செய்யறாங்க. ஆமா மஞ்சுமா, இந்த பழத்தை முதல்ல நல்லா கழுவுவாங்க. அதுக்கப்புறம் மிஷின்ல போட்டு
தோலை எல்லாம் எடுத்துருவாங்க. அப்படியாப்பா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? தோலை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற காப்பி கொட்டைய நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பொடியாக்கி கடைக்கு அனுப்புவாங்க. அப்படியாங்க? இவ்வளவு வேலை இருக்கா? ஆமா லட்சுமி, நிறைய வேலை இருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. 10 ரூபா கொடுத்தா ஒரு பாக்கெட்டு காப்பி தூள் தருவாங்க. ஏம்மா, நான் இந்த மரத்துல ஏறி உட்காரட்டா? வேண்டாம் வேண்டாம், கீழே விழுந்துருவட்டி. எப்பா, நான் மரத்துல ஏறுறேன், கீழே விழுந்தா நீங்க புடிச்சுக்கோங்க. சரி, பார்த்து ஏறுமா. நானும் பா. ஒருத்தி ஏறுனா போதும், உடனே அடுத்தவளும் ஏறிடுவா. ஆமாம்மா, இவ என்னைய பார்த்துதான் எல்லாத்தையும் காப்பி அடிப்பா. ஏய், நேத்து நான் ஃபர்ஸ்ட் போட்டு வாங்க போறேன்னு சொன்னேன், நீ அதுக்கப்புறம் தானே சொன்ன. நீ தானே என்னைய பார்த்து காப்பி அடிச்ச. நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சேன், நீ செகண்ட் வெளியே சொல்லிட்ட. நான் தான் ஃபர்ஸ்ட். நிறுத்துங்கட்டி சண்டைய, கீழே இறங்கி வாங்க போவோம். உன்னைய சும்மா விட மாட்டேன். ஏட்டி பாத்தியா, இந்த பழம் என்ன அழகா இருக்கு. ஆமாட்டி, பார்த்தா அழகாதான் இருக்கும், தின்னு பார்த்தா கசக்கும். நீ ஏற்கனவே தின்னு பார்த்துருக்கியாட்டி? ஆமாட்டி, ஒரு தடவை சொந்தக்காரங்க ஒருத்தங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏட்டி நானும் தின்னு பார்க்கட்டா? சொன்ன கேளு, கசக்கும். ஒன்னே ஒன்று எடுத்து லேசா கடிச்சு பார்க்கேன், கசப்பா இருந்தா கீழே போட்டுடுறேன். தின்னு பாரு. எம் 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 எம். ஆத்தாடி, என்ன இப்படி கசக்கு? நான் தான் சொன்னேன்ல, கேட்டியா? இந்த பூவை பாரேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏட்டி பூ மட்டும் வெள்ளையா இருக்கு, இந்த பழம் மட்டும் சிவப்பா இருக்கு. ஆமாட்டி, அதிசயமா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு. ஏட்டி பிரியா, இந்த பூவை கொஞ்சம் பறிச்சு தலையில வச்சுக்கிடுவோமா? ஏட்டி கிறுக்கச்சி, என்னத்தையாவது உளறிட்டு கிடக்காத, வா போவோம். மாலா, நேத்துல இருந்து உன்னைய தான் தேடிக்கிட்டே இருக்கேன். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? நான் சாப்பிட்டேன் டி, காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதான் ஒன்றும் கேட்கல, அப்புறம் எதுக்கு மாலா மாலான்ட்டு என்கிட்ட வந்து பேசுதுன்னு தெரியல. நேத்து ராத்திரி ஒரு பேய் என் ரூமுக்கு வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? பார்க்கவே பயங்கரமா பெருசா இருந்துச்சு. ஆனா நான் சும்மா விடுவேனா? அத போட்டு நல்லா மிதிச்சு துவைச்சு காய போட்டு அடிச்சு அனுப்பிட்டேன். பாட்டி என்ன நடிப்பு நடிக்கி? அதுதான் என்கிட்ட அடி வாங்குச்சு. இது பேய அடிச்சேன்னு என்கிட்ட வந்து கதை விடுது. மாலா, உன் பின்னாடி ஒரு மாடு ஓடி வருது. பாட்டி சும்மா நம்ம கிட்ட கதை விடுது. யாத்தே, மாடு முட்டி தள்ளிட்டே, கிளவி முதலையே சொன்னுச்சே. ஆத்தாடி, மாடு நம்மள பார்த்து தான் வருது, நம்ம ஓடிடுவோம். ஓடு ஓடு பட்டம்மா. மாடு, என்னைய விட்டுரு. கிளவி பக்கத்துல தானே நின்னுச்சு, கிளவிய முட்டி இருக்கலாம்ல. என்னையே எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் அடிங்க. பியூட்டி, என்ன செய்யற? வடகங்காய போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் காய போடட்டா? யோ கிறுக்கு தாத்தா, மாடு முட்டி தள்ளிட்டியா? அதான் கீழே விழுந்து கிடக்கேன். ஐயையோ, நான் ஆம்புலன்ஸ கூப்பிடவா? ஒன்றும் வேண்டாம், போவும் வாங்க.